Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைத்து வயதினருக்கும் ஏற்ற நலம் தரும் நாற்காலி யோகா. ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே சின்ன சின்ன பயிற்சிகளின் மூலமாக நாம் எப்படி உடல் ஆரோக்கியத்தையும் உள் அமைதியையும் பெறுவது. பொதுவாகவே 90 வயதை தாண்டியவர்களுக்கெல்லாம் அந்த நுரையீரலுடைய இயக்கத்துக்கு நம்ம நல்ல சக்தி கொடுக்கணும். அதனுடைய இயக்கம் நன்றாக இருக்கணும். நுரையீரலை 3ஆக பிரிக்கிறோம்: அடிப்பகுதி, நடுப்பகுதி, மேல் பகுதி. அப்போ நுரையீரலுடைய அடிப்பகுதிக்கு நன்றாக பிராண ஆற்றல் கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சி பார்க்க போகிறோம். நடுப்பகுதிக்கு பிராணசக்தி கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சி பார்க்க போகிறோம். மேல் பகுதிக்கும் பிராணாற்றல் கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சி பார்க்க போகிறோம். அப்போ நுரையீரல் இயக்கம் நன்றாக இருப்பதற்கு மூச்சை அடக்கக்கூடிய பிராணாயாம பயிற்சிகள், அந்த பிராணாயாம பயிற்சிகள் ரொம்ப வயதானவர்கள் பயிற்சி பண்ண வேண்டாம். வயதானவர்களுக்கு இந்த நாம் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியே அந்த நுரையீரலுடைய இயக்கத்தை சீராக இயங்க வைக்கும். அப்போ ஆஸ்மா வராது, சைனஸ் வராது, மூக்கடைப்பு வராது, சுறுசுறுப்பாக இருக்கலாம், உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறிவிடும். இது படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள், அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் எல்லோருமே ஒரு நாற்காலியில் அமர்ந்து இந்த பயிற்சியை 5 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். அதோடு சேர்த்து நுரையீரலை திடப்படுத்தக்கூடிய முதிரைகளும் பார்க்க போகிறோம். ஸோ அந்த முதிரைகளும் இந்த நாடி சுத்தியும் நம்ம பயிற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக முழுமையான பலன் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் ஒரு நாற்காலியில் இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும். முதுகெலும்பு நேராக இருக்கணும். 2 கை முட்டியில் வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் ஒரு 30 செகண்ட் அப்படியே இருக்க பாருங்கள். உடல் ஒரு சிலையாட்டம் இருக்கட்டும். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 30 வினாடி. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. அந்த மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியிடும் போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நுரையீரலுடைய அடிப்பகுதி நன்றாக இயங்கக்கூடிய அதம பிராணாயாமம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 2 கைகளையும் விலா எலும்பு பக்கத்தில் இப்படி வச்சுக்கோங்க. முதல்ல 2 நாஸ்ட்ரிலையும் மூச்சை வெளியே விட்டுருங்க. இப்போ மூச்சை உள்ளழுங்க. மூச்சை அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க. இது ஒரு முறை பண்ணியிருக்கோம். ஒரு 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ மீண்டும் ஒரு முறை மூச்சை வெளியே விடுங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சை வெளியே விடுங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. மீண்டும் ஒரு முறை. முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சை வெளியே விடுங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மத்தியம பிராணாயாமம். 2 கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விடுங்க.
மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விடுங்க, மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இந்த மாதிரி 5 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஆத்திய பிராணாயாமம் பண்ண போகிறாங்க. 2 கையும் தலைக்கு மேலே இந்த மாதிரி இருக்கும். முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க, மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க, மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விடுங்க, மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கை முட்டியில் வச்சுக்கோங்க. இப்போ கண்ணை மூடி மூச்சை மட்டும் அப்படியே அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த 3 பிராணாயாம பயிற்சியில் நுரையீரலுடைய அடிப்பகுதி, நடுப்பகுதி, மேல் பகுதி 3க்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரம்மா முத்திரை பண்ண போகிறாங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அதிகமாக மூக்கடைப்பு சைனஸ் உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கணேச முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பக்கம் நல்லா கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. 5 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். தென் நார்மல் பிரீத்திங். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை லிங்க முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. இடது கை கட்டவரல் நேராக வச்சுக்கோங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் அந்த அதம பிராணாயாமம் பண்ண போகிறாங்க. 2 கையும் ஹிப் கிட்ட வச்சுக்கோங்க. முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க, மூச்சை உள்ளழுங்க, மூச்சை அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சை வெளியே விடுங்க, மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சை வெளியே விடுங்க, மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ மத்தியம பிராணாயாமம். கை இந்த மாதிரி ஜஸ்ட் விட்டு வச்சுக்கோங்க. முதல்ல மூச்சை வெளியே விடுங்க, மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சை வெளியே விடுங்க, மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1
2 3 4 5 மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ ஆத்திய பிராணாயாமம். கையபடி முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சை வெளியே விடுங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி 5 டைம்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு அற்புதமான பயிற்சி. மாணவ செல்வங்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், மிகவும் வயதானவர்கள், இன்றைக்கு எல்லோருக்குமே ஆஸ்மா, சைனஸ், மூக்கடைப்பு, இம்யூனிட்டி பவர் குறைவாக இருக்கின்றது. இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதயம் நன்றாக இயங்கும், நுரையீரல் சிறப்பாக இயங்கும், நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும், மூக்கடைப்பு இல்லாமல் சிறப்பாக வளமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.